இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளிகள் தான் என்று பேசுமாறு பேராசிரியர் சொற்சிலம்பர் டாக்டர் சிதம்பரமையா அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுட்டு பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காலத்தை வென்று நிலைத்து நிற்பதற்கு பெரிதும் காரணம் படைப்பாளிகளே என்று பேசுவதற்காக உங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறேன். தெளிவா இருக்காரு நடுவரை அவர்களே. படைப்பாளிகள் படிப்பாளிகள் இந்த இரண்டு பேருக்குமே ஒரே ஒரு வேறுபாடு தான். படிப்பாளிகள் தங்கள் வாழ்க்கையில் பெற்ற வருமானத்தில் கொஞ்சத்தை தொலைத்து புத்தகம் வாங்கி படிப்பவர்கள். படைப்பாளிகள் தங்கள் வாழ்க்கையவே தொலைத்து புத்தகமாக தருபவர்கள். இப்ப வாழ்க்கையில் கொஞ்சத்தை தொலைப்பவர்கள் பெரியவர்களா, வாழ்க்கையையே தொலைப்பவர்கள் பெரியவர்களா என்பதுதான் முதல்ல நான் வைக்கிற வாதம். நடுவர் பிறந்தவர்களே, புத்தகங்களின் உள்ளே இருக்கிற எழுத்துக்கள் வெறுமையால் ஆனவை என்று நினைக்காதீர்கள். அது ஒவ்வொரு படைப்பாளியின் வறுமையால் ஆனது என்பதுதான் உண்மை. இந்த உலகத்தில் படைப்பை கொண்டாடுகிற அளவிற்கு கூட படைப்பாளிகள் கொண்டாடப்படுவதில்லை என்கிற நிலையில்தான் ஒவ்வொரு படைப்பாளியும் வறுமையையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு புத்தகங்களை இந்த சமூகத்துக்கு தந்து விட்டு போகிறார். நீங்க என்ன அதிகபட்சம் பண்றீங்க? ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க, அந்த புத்தகத்தில் முதல்ல நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, புத்தகத்தில் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறது இல்லை, இந்த பக்கம் திருப்பி என்ன விலை இருக்குன்னு பார்ப்போம். அது ஒரு 500 ரூபாய் போட்டிருந்தா உடனே நம்ம என்ன முடிவெடுப்போம்? அந்த 500 ரூபாய் அந்த புத்தகத்தை தயார் செய்வதற்கான அச்சு செலவு தான். உள்ளே இருக்கிற சிந்தனைகளுக்கான இல்லை, அதற்கு பணம் கொடுக்கவே முடியாது என்று தெரிந்து அதை வாங்க மாட்டோம். 500 ரூபாய் ரொம்ப பெரிய காசுன்னு அந்த புத்தகத்தை வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் படைப்பாளி அப்படி அல்ல. அவன் எந்த வசதியையும் எதிர்பார்க்காமல் தன் வாழ்க்கை முழுமையும் தியாகம் செய்து ஒரு படைப்பை உருவாக்கி கொண்டு வந்து தருகிறான். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும் இதுதான் ஒரு படைப்பாளியினுடைய அடிப்படையான ஒரு நிலைமை. நீங்கள் எட்டயபுரத்தில் ஒரு சமஸ்தான கவிஞனாக தொடங்குகிற பாரதியினுடைய வாழ்க்கை சுதேசமித்திரனுடைய துணை ஆசிரியராக முடியுது. இந்த காலகட்டத்தில் அவர் எழுதுகிற படைப்புகள் நிறைய. வாத்தியார் வேலையும் கிடைச்சு, அவருக்கு சேதுபதி ஹைஸ்கூலில் வாத்தியார் வேலையும் கிடைச்சு 4 மாசம் தான். நல்ல வேலை வந்துட்டாரு, பென்ஷன் வாங்கியிருப்பார், அவ்வளோதான். ஒரு 120 நாட்கள் மட்டும்தான் அவருடைய ஆசிரியர் வேலை. ஆனால் அவர் என்ன சொல்றார், இப்போ உங்கள்ட்ட என்ன வேலைன்னு கேட்டால் ஆசிரியர் டாக்டர் அப்படிலாம் சொல்லி பழகிருக்கும் இல்லையா. பாரதி கிட்ட கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நமக்கு தொழில் கவிதை என்று சொன்ன உலகத்தின் மிகப்பெரிய கவிஞன் ஒரு படைப்பாளி உண்டென்றால் அது பாரதி தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நினைச்சு பாருங்க. வறுமைகளோடு போராடி போராடி தோத்து போனாருங்க. அவரை யானை கொன்னலைங்க, அவளை உண்மையிலேயே கொன்னது அவருடைய வறுமை தான். நீங்க பாட்டு திறத்தால் இந்த வையத்தை பாலித்திட வந்த பாரதியினுடைய வாழ்க்கை கடைசியில் ஒரு எட்டயபுர ஜமீன்தாருக்கு சீட்டுக்கவி எழுதுகிற இடத்தில் போய் நின்றது என்பதுதான் வருத்தமான செய்தி. அவர் ரொம்ப ஆசைப்பட்டார், நிறைய நூல்களை கொண்டு வரணும் ஆசைப்பட்டார். ஆனால் கடைசியில் அவருடைய வாழ்க்கை தியாகமாக போய் முடிந்தது என்பதுதான் சொல்லுகிற செய்தி. நடுவில் இது இங்கே தான் நினைக்காதீங்க, உலகம் முழுமையும் படைப்பாளிகள் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். நீங்க ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவ மேதை, ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. ஆனால் வறுமையோடு தினந்தோறும் போராடியவன் அவன். அவனுக்கு ரொம்ப அழகான ஒரு மனைவி உண்டு, அவள் பேர் ஜென்னின்னு பேர். அவ்வளவு பெரிய பேரழகி. அவள் நினைத்தால் உலகத்தினுடைய பிரபுக்கள் அத்துணை பேரும் கொண்டு வந்து அவள் காலடியில் டாலர்களை கொட்டுவதற்கு தயாரா இருந்தாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த பெண் தன்னுடைய தோழிக்கு எழுதுகிற கடிதத்தில் எழுதுகிறாள், என் குழந்தை பசியால் அழுகிறது, பசியால் அழுகிற குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட என்னுடைய மார்பகத்தில் பால் இல்லை. இருந்தாலும் கூட எனக்கு என்ன பெருமை தெரியுமா? உலகத்தின் மிகச்சிறந்த படைப்பாளிகளில் ஒருவராக இருக்கிற காரல் மார்க்ஸோடு நான் வாழ்கிறேன் என்பதை தவிர எனக்கு வேற எந்த பெருமையும் தேவையில்லைன்னு எழுதுறார். நண்பர்களே, அது அப்படிதான் முடிஞ்சுது. கடைசியாக அந்த குழந்தை பசிக்கு பால் இல்லாமல் இறந்து போனது. காரல் மார்க்ஸ் மனைவியை பார்த்து கேட்டார், ஏமா குழந்தையை அடக்கம் செய்வதற்கு சவப்பெட்டி வாங்க பணம் இல்லை என்பதற்காக வருத்தப்படுகிறியான்னார். அந்த அம்மா என்ன சொன்ன தெரியுமா?
குழந்தை பசியோடு அழுகிற பொழுது பால் வாங்குவதற்கே பணம் இல்லை என்று வருத்தப்படாத நான் சவப்பட்டி இல்லை என்று வருத்தப்பட போகிறேன் என்று சொன்ன வறுமையோடு போராடிய காரல் மார்க்ஸ் தனமே இல்லாமல் கொடுத்த மூலதனம் தான் உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுத்தியது இல்லையா? வறுமையை சுமக்கிறார்கள். நீங்க படைப்பாளர் என்ன பண்றீங்க? கண் இமைகள்ல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு பார்த்த உடனே இந்த புத்தகம் நல்லா இல்லைன்ட்டு போயிடுறீங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி எங்கள்கிட்ட கேட்கலாம், விருதுகள் தர்றது இல்லையா? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எந்த படைப்பாளியும் விருதுக்காக படைக்கிறது இல்லை. படைத்த படைப்பு சிறந்தா இருந்தா விருதுகள் வரலாம். ஆனா எந்த படைப்பாளியும் விருதுக்காக இப்படி சொல்லிக்கலாமா? எந்த படைப்பாளியும் விருதுக்காக படைப்பதில்லை என்று சொல்லுவதை விட விருதுக்காக படைப்பவன் படைப்பாளியே இல்லை என்று சொல்வதுதான் சரியா இருக்க முடியும். கவிதை என்பது விருதுக்கானது இல்ல. படைப்பாளி இல்லைன்னா படைப்பு இல்ல. படைப்பு எங்க இருந்து வரணும்? எங்க கவிமணி ரொம்ப அழகா சொன்னார், உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உணர்வெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று கவிமணி சொன்னார். இந்த படைப்பாளி இல்லை என்று சொன்னால் ஒரு இலக்கியம் காலத்தை வென்று நிற்க முடியாது. நீங்க படிப்பாளி தேவையில்லை. உங்களுக்கு உண்மை தெரியுமா? ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த படைப்பு பல காலங்களாக வாசிப்பதற்கு படிப்பாளிகள் இல்லை என்றால் கூட தன்னை தக்க வச்சுக்கிறோம். அதுக்கு படிப்பாளி ரொம்ப அவசியங்கிறது இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லவா? 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சங்க இலக்கியங்கள் இடைப்பட்ட காலங்களில் படிக்கப்பட்டதா? இல்ல. ஆனால் ஊவேசா அதை எடுத்து திரும்பி என்ன பண்றார்? பதிப்பிக்கிறார். உன்னை நினைவு வச்சுங்க, ஒரு நல்ல படைப்பு. அது மாதிரி திருமுறைகள் ஒரு காலகட்டத்தில் படிக்கப்படல, பாடப்படல. ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் திரும்பவும் திருமுறைகள் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. ஒரு நல்ல படைப்புக்கு படிப்பாளி என்பவன் அவசியம் இல்லை. ஒரு நல்ல படைப்பு காலத்தை வென்று நின்று படைப்பாளிகளையும் உருவாக்கி படிப்பாளிகளையும் உருவாக்கி கொள்கிற ஆற்றல் படைப்புக்கு உண்டு. அதுதான் படைப்பினுடைய மிகப்பெரிய வெற்றி. அப்ப அவன் என்ன செய்கிறான்? ஒரு இலக்கியத்தை படைத்து தருகிற பொழுது அந்த இலக்கியம் காலத்தை வென்று நிலைப்பதற்காக வறுமையோடு போராடுகிறான். நீங்க சிலி நாட்டில் பாபுலர் நெருடா என்ற ஒரு மிகப்பெரிய கவிஞன் அவன் எழுதுகிறான், படைப்புக்கு எது சம்பந்தம் கேட்டல் தான். அவன் பதில் சொல்றாங்க, படைப்புக்கு படிப்பாளி சம்பந்தம் இல்லையா. அவன் எழுதுகிறான், ஒரு நல்ல உயர்ந்த படைப்பிற்கு மிக நெருக்கமானது ஒரு துண்டு ரொட்டியும் ஒரு களையம் கஞ்சியும் தான் என்று எழுதுறான். படைப்பாளி ஒரு துண்டு ரொட்டியோடும் ஒரு களையம் கஞ்சிக்காக போராடுகிறான் இல்லையா? அந்த போராடுகிற வாழ்க்கை முறைதான் ஒரு படைப்பை காலந்தோறும் நிலைத்தன்மையுடையதாக மாற்றுகிறது. அவன் தான் சொன்னான், ஒரு நல்ல படைப்பு விருதுகளை பெற்றுத்தராது, தண்டனையைத்தான் பெற்றுத்தரும் என்று அவன் பேசுகிறான். இப்ப நடுவர்களே, நீங்கள் வாசிப்பதன் மூலமாக மட்டும் ஒரு படைப்பாளி அல்லது ஒரு இலக்கியம் காலத்தை கடந்து நிற்பதல்ல. ஒரு இலக்கியம் தரமான இலக்கியமாக மாறுகிற பொழுது அது எல்லா காலத்தையும் கடந்த ஒரு இலக்கியமாக மாறுகிறது. ஆனால் காலந்தோறும் நான் படைப்பாளிகளை வறுமையோடு தான் போராட வைத்திருக்கிறோம். பிரபஞ்சன் மானுடத்தை பாடுவதை விட எனக்கு என்ன வேறு இருக்கிறது என்று கேட்டவர் அவர் ஒரு இடத்துல சொல்றார், வேற ஒன்றும் வேண்டாம், இந்த படிப்பாளி சமூகம் இருக்கிறது இல்லையா, இந்த படிப்பாளி சமூகம் 2 வேளை உணவுக்கு எனக்கு உத்தரவாதம் தந்தால் இதைவிட மிகச்சிறந்த படைப்புகளை என்னால் தர முடியும் என்று அவர் எழுதுகிறார். அதை தர முடியாத ஒரு சமூகமாகத்தான் இந்த இவளையங்க புதுமை பித்தன் நினைச்சு பாருங்க. ஒரு 13 நாள் மரணத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுறார். ரொம்ப அருமையான ஒரு கடிதம். என்ன எழுதுறாரு தெரியுமா? நான் தமிழுக்கு செய்திருக்கிற சேவை மிகப்பெரியது, அது காலகாலமாக நின்று நிலைப்பது. எனவே தமிழுக்கு பெரிய அளவிற்கு சேவை செய்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் தமிழர்களிடம் கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நான் அவர்களை கேட்கிறேன். இன்று வறுமையோடும் காச நோயோடும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து மீள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். 42 வருடங்களாக புதுமை பித்தனை கண்டுகொள்ளாத இந்த சமூகம் அந்த 13 நாள்களிலும் கண்டுகொள்ளவில்லை. அவர் இறந்து போனார் என்பதுதான் வரலாறு சொல்லுகிற செய்தி. ஆனால் படைப்பாளி எந்த பணத்திற்காகவும் அவன் படைப்பதில்லை, எந்த வசதிகளுக்காகவும் அவன் படைப்பதில்லை. இன்னொன்று சொல்லவா, ஒரு படைப்பாளி தன்னை மட்டும் தன் இலக்கியத்தை மட்டும் நிலைநிறுத்துறதில்லை, தான் இலக்கியத்தை பாடுவதன் மூலமாக பிறரையும் நிலைநிறுத்துகிறார். அதாவது படைப்பாளியுடைய பெரிய பெருமை. நீங்க நந்திக்கலம்போன்னு ஒரு இலக்கியம் இருக்குங்க. அவன் எந்த அரசன் என்ன செஞ்சான்? மரணமே வந்தால் கூட பரவாயில்லை, உன்னை போல ஒரு படைப்பாளியால் நான் படைக்கப்படுவேனேயானால்
காலத்தை வென்று நிலைத்து நிற்பேன் என்று உயிர் கொடுத்தது தான் இந்த இலக்கியம். இப்படி இலக்கியங்கள் காலந்தோறும் நிற்கிறது. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய நடுவர்களே, பாரதி ஒரு மிகச்சிறந்த தீர்க்கதரிசி. பாரதி கிட்ட போய் ஒருத்தன் கேள்வி கேட்டான், தமிழ் இனம் தமிழ் சமூகம் காலங்களை வென்று நிலைத்து நிற்க வேண்டுமானால் யார் தேவை அல்லது எது தேவை? பாரதி உடனே படிப்பாளி தேவைன்னு சொல்லிடல. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தமிழில் இருக்கிற எல்லா இலக்கியங்களும் அழிந்து போனாலும் பரவாயில்லை, 3 இலக்கியங்களை நீங்கள் பாதுகாத்து வைத்திருந்தால் நிச்சயமாக தமிழ் சமூகமும் தமிழ் இலக்கியம் காலத்தை வென்று நிற்கும். இவன் கேட்டான், அது என்ன 3 இலக்கியம்னா? இப்போ ரொம்ப ஐயா நடுவரையா சொன்னாங்களே, அவர் ரொம்ப அழகா சொன்னார். சிலப்பதிகாரத்தின் செய்யுளை கருதியும், திருக்குறளின் உறுதியும் பொருளும் ஆழமும் அழகும் கருதியும், எல்லையொன்றில்லை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிடக் கருதிய முயற்சியை கருதியும், தமிழச் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று முன்னம் உறுதி பூண்டிருந்தேன் என்று பாரதி எழுதுகிறார். 3 இலக்கியம் போதுங்க. ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று உலகமே அளந்து சொன்ன திருக்குறள், சுமார் 1.25 அடியில் இருந்த திருக்குறள், 3ஆவதாக மொழிபெயர்ப்பு இலக்கியமாக கம்பனால் படைத்து தரப்பட்ட கம்பராமாயணம். இந்த 3 இலக்கியங்கள் தமிழ் சமூகத்தில் நிலை பெறுமானால் உங்களை போன்ற படிப்பாளிகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தமிழ் மொழியும் இலக்கியமும் உலகத்தை வென்று காலந்தோறும் நிற்கும் என்று சொல்லுகிறார் என்றால், நான் இப்படி நிறைவு செய்கிறேன். தன் வாழ்க்கையவே தியாகம் செய்கிற ஒவ்வொரு படைப்பாளியும் தான் ஒரு மொழியினுடைய அடையாளமாக இருக்கிறான். அவன்தான் காலம் கடந்தும் இலக்கியங்களை சமூகத்தில் நிலைநிறுத்துகிறான் என்று சொல்லி, காலத்தை வென்று நின்று நிலைக்கணும். நீங்க படிப்பாளிகள் நிற்கவே மாட்டீங்க. போன நூற்றாண்டுடைய படிப்பாளி இந்த நூற்றாண்டுக்கு தெரியாது, இன்னைக்கு இருக்க படிப்பாளி நாளைக்கு இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக படைக்கப்பட்ட படைப்பும் படைப்பிலக்கியங்களும் படைப்பாளிகள் நிற்கிறார்கள் என்று சொன்னதுக்கு அடிப்படை காரணம் படைப்பாளிகள் தான் என்று சொல்லி, நல்ல படைப்பாளியாக இருக்கிற நடுவர் அவர்கள் ஒரு படைப்பாளியினுடைய அருமையையும் வறுமையையும் சிறப்பையும் உணர்வார்கள் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி 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 நண்பர்களே. இந்த தலைப்பெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலலாம் போட முடியாது, உங்களை நம்பித்தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இதை ஒரு கோயில் திருவிழாவில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 5 பேர் தான் இருப்போம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி பழக்கிட்டாங்கன்னா நொடிக்கு நொடி அப்படியே சிரிக்கணும், அப்படியே குப்பரை விழுந்து அப்போ அப்பாடி அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இல்லை. இது என்ன, அவர் சொல்ல 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 நாம் கூடவே போனால் தான் முடியும். ஜென்னி மார்க்ஸையும் கார்ல் மார்க்ஸையும் சொல்கிற போது அவர் சொன்ன விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, அந்த மூலதனம்ங்கிற நூல் தமிழ்லேயும் வந்திருக்குது, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நான் லண்டன் போயிருந்த போது அந்த லண்டன் நூலகத்தில் கார்ல் மார்க்ஸ் உட்காந்து படித்த இடத்த போய் பார்த்து வந்தேன். அவர் காலையில் என்ன பண்ணுவாராம், பிறப்படுறப்ப அந்த அம்மா சில ரொட்டி துண்டுகளை வறுத்து கொடுப்பாங்களாம், அதை கோட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிடுவாராம். அந்த நூலகம் திறக்கிறப்பே போயிடுவாராம். பசி எடுக்கிறப்ப அந்த 2 இது எடுத்து போட்டுக்கிடுவார், தண்ணி குடிச்சுக்கிடுவார். மூட போகிறப்ப அந்த நூலகர்கள் சொல்லுவாங்களாம், ஐயா மூட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் படிப்பாராம். அப்படிப்பட்டவருடைய வரலாறு அவர் சொல்கிறப்ப நாம் கண் கலங்கி நிற்கிறோம். அவங்களெல்லாம் பாதுகாத்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்கே பாதுகாத்தோம்? இல்லையே. பாரதி 39 வயது, கேட்கவே நமக்கு அப்படியே பதறுது. அப்போ படைப்பாளி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து, நீங்கள் ஒரு பகுதி, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் அவங்க வாழ்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட தன்மை அவர்களுக்கு இருக்குது. தான் இறந்து போவோம் தெரிஞ்சும் கூட அந்த இலக்கியத்தை பாடச் சொன்னவர்களையும் பார்ப்போம், அதே போல் பாடியவர்களையும் பார்ப்போம். அதுக்கு நன்றி கிளம்பகத்தை அவங்க அழகாக எடுத்து சொன்னாங்க. நல்ல செய்திகளை எல்லாம் அருமையாக சொன்ன ஐயா அவர்கள், சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி, இத்தகைய படைப்பாளிகள் இருப்பதால் தான் இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்கின்றனன்னு சொல்லியிருக்காரு.
அதெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்லிட்டு போங்க, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை என்று பேச இதோ நம்முடைய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இல்லை, படிப்பாளிகளால் தான் இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்கின்றன என்று பேச வருகிறார். வாங்க. இவ்வளவு நேரமும் சொற்சிலம்பர் அவர்கள் சொற்களால் ரொம்ப சிலம்ப சுத்திரி பேர் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. ஆமாம், அதே மாதிரி மனசாட்சி இல்லாமல் பேசிட்டு போயிருக்காரு. ஐயோ, உண்மையில ஐயா இல்லையா மனசாட்சி? இல்லை, இருந்தா இப்படி பேசுவார் ஐயா. படைப்புகள் எல்லாம் இருக்குமா? படிப்பாளி இன்னைக்கு போயிருப்பான், நாளைக்கு போயிடுவானா? எங்க காலம் தொட்டு ஒவ்வொரு காலமாக படிப்பாளிகள் இருந்துகிட்டு இருக்கனால தான் திருவள்ளுவர் இன்னைக்கு இருக்கிறாரு, திருக்குறள் இன்னைக்கு இருக்குது. ஏன் இன்னைக்கு உலகம் முழுக்க திருவள்ளுவர் கழகம் இருக்கிறது? ஏன் கம்பன் கழகம் உலகம் முழுக்க இருக்கு? உலக நாடுகள் எல்லாம் நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. தமிழ் சங்கங்கள் இல்லாம நாடு உண்டா? இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கு. அப்படின்னா யாரு காரணம்? ஏன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ புத்தக திருவிழா நடக்குது இல்லையா, இது யாருக்காக போட்டிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். யார் வருவாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில வாசகர்களாகிய படிப்பாளிகள் வர்றதுனால தான் புத்தக திருவிழா மாவட்டம் தோறும் நடந்துகிட்டு இருக்கு. அது சொல்லுங்க. படைப்பாளிகள் மேடைக்கு வேணா வருவாங்க, ஆடியன்ஸா வருவாங்களா சொல்லுங்க பாப்போம். ஐயா, படைப்பாளிகளுக்கு விருது கிடைக்குது. நீங்க சொன்ன மாதிரி அவரே சொன்னார், விருது கிடைக்குது. ஞானபீடம், அதே மாதிரி சாகித்ய அகாடமிக்கு விருது எல்லாம், நிறைய விருதுகள்லாம் கிடைக்குது. பணம் கிடைக்குது, பண முடிப்பு கிடைக்குது, பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனால் படிப்பாளிக்கு என்னங்க கிடைக்குது? நாங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தன காசுல அந்த பணத்தை வச்சு நாங்க புத்தகம் வாங்கி படிச்சு அதை 4 பேர்கிட்ட சொன்னாதான் 4 பேர் அந்த புத்தகத்தை வாங்க முடியும். அது சொல்லுங்க. ஒரு சினிமா நம்ம பார்க்க போறோம், தியேட்டர்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு 10 பேர்ட்ட சொன்னாதான், மாப்பிள்ள நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாதான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தூக்க போறாங்களா அப்படின்னு சொன்னா ஓடிடுவாங்க, அப்படியே ஓடிடுவாங்கல்ல. இன்னைக்கு கடைசி, இன்று இப்பட கடைசி முந்திலாம் போடுவாங்க. ஐயா, நம்ம நாட்டுல நல்ல நடிகர்களுக்கு நல்ல ரசிகர்கள் கிடைக்காததுனால முகவரியே இல்லாமல் போயிருக்காங்க, அட்ரஸ் இல்லாம போயிருக்காங்க. அதுதான் உண்மை. ரசிகர்கள் வேணும், அந்த ரசிகர்கள் தான் படிப்பாளிகள். நீங்க ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா தான் இருக்கு, அது எப்படி நல்லா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பரிமாறுறீங்க, சாப்பிட்டு 10 வருஷம் சொல்ல வேண்டாமா? ஹோட்டலுக்கு இல்லைன்னா மூடிட்டு தானே போகணும். என்னய்யா பொதுவுடைமை சித்தாந்தத்தை பற்றிலாம் உண்மையிலேயா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் அதாவது காரல் மார்க்ஸ் அவர்கள் ஐயா சொன்னது மாதிரி பல ஆண்டுகள் அதாவது படிக்காம அந்த புத்தகத்தை எழுத முடியுமா சொல்லுங்க பாப்போம். இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க படைப்பாளிகள் எல்லாம் என்ன வானத்துல இருந்து நேரா குதிச்ச ஆட்களாங்க? அப்படி குதிச்சிட்டீங்களா? படிக்காம வர முடியுமா? ஏன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன முதல் படியில ஏறாமல நீங்க 4வது படியில ஏறிட்டீங்க, அப்படி முடியுமா? லிப்ட்ல போயிருப்பாரு. போயிருவாரு, அவரு போவாரு, லிப்ட்ல போவாரு அவரு. படியே இல்ல, கரண்டே இல்லாம போயிரும் உங்களுக்கு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலம் ஏன் இன்னைக்கு கம்பராமாயணம் இருக்கு, திருக்குறள் இருக்குன்னா ஒண்ணு இல்லைங்க. மதம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக வந்தவர் ஜி.யு. போப் அவர்கள் 40 ஆண்டுகள் திருக்குறளை படித்தார். 40 வருஷம், 1-2 வருஷம் இல்ல, 40 ஆண்டுகள் திருக்குறளை நல்ல படித்து ஆராய்ச்சி செய்து 1886ல அதை மொழிபெயர்ப்பு செய்யறாரு. அப்படின்னு சொன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு திருக்குறள் போயிருக்குன்னா யாரு காரணம்? யார் காரணம்? படிப்பாளி காரணம். 1900ல திருவாசகம் நீங்க எழுதி நீங்களே கொண்டு போறீங்க இல்லையே? இல்ல, நீங்க என்ன நம்பிக்கையில எழுதுறீங்க? முதல்ல அது சொல்லுங்க. நீங்க ஏன் எழுதுறீங்க? ஐயா, வீட்டுக்காரமா படிப்பாக எழுதுறாங்க, அவங்க இன்னுமே எழுதக்கூடாது, சரிதா? அப்படித்தான் முதல்ல சொல்லுவாங்க. நீங்க என்ன துட்டு? ஐயா, நாங்க துட்டு கொடுத்தானே வாங்குறோம், நீங்க என்ன இலவசமாட்டா கொடுக்குறீங்க? ஐயா, நம்ம நாட்டில் கிராமங்கள் தோறும் நூலகங்கள் இருக்குல்ல ஐயா, கிராமங்கள் தோறும் எல்லா கிராமங்கள்லையும் நூலகங்கள் இருக்கு. மைய நூலகம் இருக்கு, மாவட்ட நூலகம் இருக்கு, நகர்ப்புற நூலகங்கள் இருக்கு, கிராமப்புற நூலகங்கள் இருக்கு. இந்த ஒட்டுமொத்தமா அத்தனை நூலகத்திலையும் ஒரு பெரிய திண்டிவனம் பூட்டு ஒன்று வாங்கி போட்டுட்டோம்னா இந்த லைப்ரரி இருந்து தான் எதுக்கு? ஒரு வாசகரும் போகலன்னு வச்சுக்கோங்க, எந்த ரசிகனும் போகல, படிப்பாளிகளே இல்லை அப்படின்னா நீங்க புத்தகம் எழுதுற வேலையை விட்டுருவீங்களா, விட மாட்டீங்களா? யார் படிப்பா? யார் சொல்லுவா? எங்க நாங்க மனசாட்சி உட்பட ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காலம் தொட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், ஏன் இந்த உலகம் உள்ளளவுக்கும் படைப்புகள் இருக்கு அப்படின்னா படிப்பாளி தான் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 27 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை, சிறையில் இருக்கிறாரு நெல்சன் மண்டேலா அவர்கள். 27 வருஷம். அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் எனக்கு எந்த வசதி நீங்கள் கொடுத்தீங்களோ இல்லையோ,
எனக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு மட்டும் நீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொன்னு கேட்கிறேன் ஐயா, நம்ம நாட்டில் ஐயா பல நூல்கள் அட்ரஸே முகவரியே இல்லாம போயிருக்கும் ஐயா. பல நூல்கள் ஆடி வெள்ளத்தில் போயிருக்கும் ஐயா. பல நூல்கள் நெருப்புக்கு இரையாகி போயிருக்கும் ஐயா. ஒரே ஒரு ஆள் இருந்ததுனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கு ஐயா. ஊவே சாமிநாதன் இறங்கக்கூடிய ஒரு படிப்பாளி, அந்த ஒரு படிப்பாளி இல்லைன்னா உங்க நூலெல்லாம் எங்க போயிருக்கும் தெரியுமா? இருக்குமா? இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஓலைச்சுவடிகள்ல இருந்தது இன்னைக்கு அச்சில ஏற்றி அவர் இன்னைக்கு கொடுத்ததுனால தான் நாலடியார் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், சீவக சிந்தாமணியை படிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? எங்கெல்லாம் நடந்தார் தெரியுமா? எங்கெல்லாம் ஓடினார் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க ஐயா, திருவாவடுதுறையிலிருந்து வர்றாரு, ஆசிரியரை பார்க்கறதுக்காக வர்றாரு. மாயூரத்தில் ராமாயண புத்தகத்தை ஒரு வியாபாரி குவி விற்கிறார். 7 காண்டம், நம்ம உத்தரகாண்டத்தை சேர்த்து 7. ஆமா, ஒட்டக்குதிரையிலிருந்து 7 காண்டம் 7 ரூபா. அவர்கிட்ட இல்லை. அப்போ ராமாயண வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு குருகுலத்தில். அங்கே வாங்குறதுக்கு காசு இல்லை, ஒரு காசு கூட குறைக்க மாட்டா அப்படிங்கிறார். உடனே அவர் மாயூரத்துல இருந்து என்ன பண்ணார் தெரியுமா? பாதி நடந்தும் பாதி ஓடியும், ஏற்கனவே திருவாவடுதுறையில தான் போயிருக்கிறாரு, திரும்ப அங்க ஓடி வர்றார். ஓடி வந்து அவங்களுடைய சித்தப்பாட்ட 7 ரூபா வாங்குறாரு. அவரு சித்தப்பாவுக்கு இப்பதான் படம் சம்பளமே கிடைச்சிருக்கு, 1 மாசம் சம்பளம், அது 7 ரூபா. அவருக்கு 1 மாச சம்பளம் 7 ரூபா தான். 1 மாத சம்பளம் 7 ரூபா. பையன் கேட்ட உடனே அப்படியே அந்த ரூபாயை கொடுத்து விட்டாரு. பையன் சந்தோஷத்துல வந்து மீண்டும் மாயூரத்துக்கு வந்து அந்த 7 ரூபாயை கொடுத்து 7 காண்டத்தையும் வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு போனாராம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய ஆசிரியர்கிட்ட கொண்டு கொடுத்து, எப்படிப்பா வாங்கின அப்படின்னு கேட்டு நடந்த விஷயத்த சொன்னார். எங்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் தந்திருப்பேனே, ஏன் இவ்வளவு சிரமப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட புத்தகத்தை இவர் கொடுத்தாராம். கொடுத்த உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு சொன்னாராம், நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு, இந்த ராமாயண புத்தகம் இந்த காண்டந்தங்களை இது நான் வந்து என் கையில வச்சு பார்த்த உடனே நான் ஓடி வந்த களைப்பு நீங்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அருமை அருமை. இந்த ஒரு ஆளுங்க அவர் பட்ட பாடு இருக்குல்ல, ஒன்றும் இல்லைங்க. திருநெல்வேலியில் ஒரு புலவருடைய வீட்டுக்கு போறாருயா. அது வீடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. வீடை பார்க்குறாரு, பூஜை ரூம் இல்லை. ஒரு அலைமாரியை திறந்தாச்சு அப்படின்னா புத்தகங்களா இருக்கு, ஏடுகள். ஆமா, ஏடுகளா இருக்கு, ஓலைச்சுவடிகள், அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளா இருக்கு. அந்த புலவர் ஐயாட்ட சொன்னாரு, ஐயா வீட்டில் பூஜை அறை இல்லை அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா ஐயா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, பூஜை அறை என்னையா பூஜை அறை, இந்த புத்தக அறை தான் பூஜை அறை அப்படின்னு சொன்னார். இப்படியெல்லாம் தேடி 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 ஓடி ஓடி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா நம்முடைய இலக்கியம். இந்த இலக்கியம் இன்னைக்கு வர நிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு படிப்பாளி வாணுங்க. படிப்பாளியே மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே, உலகம் முழுக்க இன்னைக்கு படிப்பாளிகள் இருக்காங்க. உலகம் முழுக்க. நீங்க அதாவது உங்களுக்கு லாபம், நீங்க வந்து வறுமையில் இருக்கீங்கன்னா, ஏன் பாரதி என்ன படிக்காமலா இருந்தாரு? பாரதி படிக்காம எழுத முடியுமா? எங்க அவர் படிச்சுக்கிட்டு இருக்க உடனே சகுந்தலம் படிச்சுக்கிட்டு இருக்காரு, 2வது குழந்தை பிறந்துச்சு, பிள்ளைக்கு பேரே சகுந்தலம் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. சபாஸ். அவன் கதாபாத்திரத்தோடயே வாழ்றாங்க. அதாவது ஒவ்வொரு படிப்பாளிகளும் அந்த கதாபாத்திரம் ஒண்ணும் இல்லையா. பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு நந்தினி எங்க கூடிய பேர பிள்ளைங்களுக்கு வச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கன்னிமார நூலகத்தில் படிக்காத நூல்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் முதலமைச்சராக வந்த பிறகு திருக்குறள் நன்கு படித்ததுனால கிராமமாக எல்லாம், அதாவது போகக்கூடிய அத்தனை பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதி வைத்த பெருமை அவரை சாரும். அப்படின்னா செய்ததுனால தான் இன்னைக்கு அத்தனை நடந்திருக்கு. இது யார் பண்ணா? இது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஒன்றும் இல்லையா, திருவள்ளுவருக்கு தெரியுமா ஐயா? இப்போ உருசிய நாட்டில் கிரம்ளின் மாளிகைக்குள்ள திருக்குறள் இருக்கு. ஆண்டிப்பட்டில் இருந்தது நாங்கள் ஐநா சபையில் கொண்டு விட்டுருக்கோம். இப்போ உலகம் முழுக்க இருக்கு இன்னைக்கு தமிழ். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழுக்கு இருக்கு. நம்முடைய மொழி ஐயா ஒன்றும் இல்லையா, இந்த கம்பராமாயணமே டிகேஎஸ் இருக்காரு பாருங்க ஐயா, டிகேசி அவரு ரசிகமணி. ஆமா, ரசிகமணி கம்பராமாயணமாகவே வாழ்ந்தாருங்க. ஒன்றும் இல்லை, ராஜாஜிக்கு ரொம்ப மனச்சோர்வு இருந்தா என்ன பண்ணுவாராம் தெரியுமா? அந்த காலத்தில் இவருடைய வீட்டுக்கு, ரசிகமணி வீட்டுக்கு தான் வருவாராம். வந்து 15 நாள் 20 நாள் தங்கி கம்பராமாயணம் படிச்சுட்டு தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிச்சுட்டு சந்தோஷமா போவாங்களாம். 1946 ஒரு முறை காந்தி இங்கே வர்றாரு. அப்போ காந்தியடிகளை நம்ம ரசிகமணிகிட்ட இவர் அறிமுகப்படுத்துறார், ராஜாஜி அறிமுகப்படுத்துறார். இவர் மிகச்சிறந்த ஆளு,
அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் போது இவர் ரசிகமணி என்ன பண்ணாரா அப்படின்னா, அழகான, அதாவது இறைவனுடைய பேராற்றலை பற்றி அவ்வளவா ஒரு பாட்டு பாடுறாரு. அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு பண்ண சூப்பரா பாடுறாரு. நெகிழ்ந்து போயிட்டாராம் காந்தி. நெகிழ்ந்து போனவர் கேட்டாரா, கம்பராமாயணத்தை நான் மூலத்திலிருந்து நான் ரசிக்க வேண்டும், உணர வேண்டும், இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் அதுக்கு பதில் என்ன சொன்னாராம் தெரியுமா? இதுக்கு கம்பராமாயணம் மட்டுமில்ல, தமிழ் நூல்கள் எந்த நூல்களாக இருந்தாலும் நீங்கள் மூலத்திலிருந்து நெகிழ்ச்சியோடு உணர வேண்டும் என்று சொன்னால் தமிழனாக பிறந்தால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொன்னார். அருமை அருமை அருமை. உன்னை சொல்லி முடிச்சுறையா. அதாவது இப்போ பூ இருக்கு இல்லையா, பூ இருக்கு, மலர் பூ இருக்கு, பூல மகரந்த பொடி இருக்கு, மகரந்த பொடி இருக்கு. மலர்களிடையே மகரந்த சேர்க்கை நடக்கணும். எப்படி நடக்கும்? மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா ஒரு வண்டு இங்க இருந்து மகரந்த பொடி எடுத்து அங்க போகணும். அப்படிதானே வண்டுகள் மூலமாக தாவரங்களுக்கிடையே மகரந்த சேர்க்கை நடக்கிறது. அதே மாதிரி இலக்கியங்கள் பண்டு தொட்டு எங்க எத்தனையோ ஆண்டுகள் ஆகியாச்சு. இதெல்லாம் வண்டுகள் எப்படி மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுகிறதோ அதே மாதிரி இலக்கியங்களில் உள்ள அத்தனை விஷயங்களையும் வண்டு மாதிரி செயல்படக்கூடிய படிப்பாளி இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கும் படைப்புகள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்பதற்கு பெரிதும் காரணம் படைப்பாளிகளை விடவும் படிப்பாளிகளே படிப்பாளிகளே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம் ஐயா. உண்டு.